கணவன்மார்கள் கொடுக்குற சில எமோஷனல் த்ரெட்டன், காதலனோ காதலியோ கொடுக்குற அந்த எமோஷனல் த்ரெட்டன், எந்த உறவுல அவங்க இருந்தாலுமே அவங்கள ரொம்ப சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பொருள் வேண்டேன், உடை வேண்டேன், உடல் வேண்டேன், வீடு வேண்டேன். 100 ஓநாய்கள் சேர்ந்து கிரவுல் பண்ண எப்படி இருக்கும், ஊழையிடுறது வேற. ருத்ரன் வதம் பண்ணினா மோட்சத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லுனா நிறைய பேர் வந்து காசில போய் தன்னோட இவ்வளோ கர்மாவை பிரேக் பண்ண முடியும், அழிக்க முடியும் ருத்ரன் வதம் பண்ணும்போது. நடந்து கும்பலா 10 நாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீமேல் டாக் இருக்கு. அந்த ஒரு ஃபீமேல் டாகை ரேப் பண்றதுக்கு தான் அத்தனை நாய்களும் போயிட்டு இருக்கும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அமைதியா தெரியுறாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள பீஸ்ஃபுல்லா அவங்க வெளியே காட்டிக்கிறாங்களோ, அந்த உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை வெடிக்கிறதுக்கு கலையில் இருந்துச்சா இதெல்லாம் அம்மாக்கு செய்யணும், இதெல்லாம் அப்பாக்கு செய்யணும், இதெல்லாம் அக்காக்கு செய்யணும், இதெல்லாம் தங்கச்சிக்கு செய்யணும், தம்பிக்கு செய்யணும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நட்சத்திர பதிவினுடைய வரிசை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒருவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் அவங்களுடைய குணாதிசயம் இப்படித்தான் இருக்கும். அவங்க தன்னுடைய நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவ்ஸாக மாற்றிக்க முடியும், அவங்க தன்னுடைய பார்ட்னர்ஸை எந்தெந்த ஸ்டாரில் சூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், எந்தெந்த ஸ்டார்ஸை அவாய்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் லதா. நட்சத்திர பதிவு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க, அது ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு லைன் ட்ராக்கை நோக்கி போகும்? திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய அதிபதி முதல்ல ராகு. ஸோ ராகுக்கு வந்து என்றைக்குமே ஒரே ஒரு தம்புரூல் என்னென்னா நோ பவுண்ட்ரிஸ், நோ லிமிட்ஸ். ராகு வந்து டீல் பிரேக்கர், ரூல் பிரேக்கர். அந்த ரூலை பிரேக் பண்ணக்கூடிய, டீலை பிரேக் பண்ணக்கூடிய ருத்ரனுடைய எனர்ஜியை பெற்றிருக்கிற அந்த திருவாதிரை நட்சத்திரம் காற்று ராசியான மிதுனத்தில் இருக்கு. ருத்ரனுடைய ஆக்ரோஷத்தையும், ருத்ரன்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, தண்டர். எங்கெல்லாம் இடி இடிக்குதோ, மழை பெய்யும் போது ஒரு சவுண்டு வரும், இடியும் மின்னலும் சேரும்போது ஒரு பூதாகரமான சவுண்டு வரும், அந்த ஜோரான அந்த மலையோட சத்தம், அதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ரோர். 100 ஓநாய்கள் சேர்ந்து கிரவுல் பண்ண எப்படி இருக்கும், ஊழையிடுறது வேற, உருமுனை எப்படி இருக்கும், அந்த 1000 ஓனாய் வச்சுக்கோங்க, அந்த உருமல் வந்து திருவாதிரையோட எனர்ஜி. அதனால தான் ருத்ரன் வதம் பண்ணினா மோட்சத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லுனா நிறைய பேர் வந்து காசில போய் தன்னோட உயிரை இழக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இறுதி காலத்தை காசிக்கு போய் கழிச்சு அந்த வதம் வந்து பல லட்சம் பிறகுகளோட எனர்ஜி வந்து ஒட்டுக்க அறுத்து எடுக்கும் போது மரண வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவ்வளோ கர்மாவை பிரேக் பண்ண முடியும், அழிக்க முடியும் ருத்ரன் வதம் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அந்த நட்சத்திரம் காற்று ராசியான மிதுனத்தை அமைப்பெற்றிருக்கு. மிதுனம் என்னைக்குமே ஒரு டியூயல் ராசிங்கிறத மறந்துடக்கூடாது. மிதுனம் வந்து குழந்தை ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கும், மதில் மேல இருக்கிற பூனை மிதுனத்துக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தையோட ராசிக்குள்ள போய் இவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு பிளானட் ஒன்று போய் அங்கே உட்காருது, அந்த எனர்ஜி அங்கே அமரப்பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து திருசங்குன்னு சொல்லுவேன் நான். எல்லாரும் வெளியிலேருந்து பார்த்தா டேங்கப்ப ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப எப்போ கடிப்பாங்க, எப்போ அன்பா பேசுவாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள எப்பவுமே அழுதுட்டே இருப்பாங்க. திருவாதிரையோட சிம்பிள்ஸ் நமக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்று வந்து நாய், மற்றொன்று கசாப்பு கடைக்காரங்க. கசாப்பு கடை தொழில் ஒருத்தர் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க மனசு வந்து எவ்வளோ உக்கிரமானதாக இருக்கணும். ரத்தத்தை பார்த்தா நிறைய பேர் மயங்கிடுவாங்க, அங்கையில் ரத்தம் எடுத்தாலே மயங்கிடுவாங்க. பக்கத்தில் ஒருத்தங்க ரத்த உடம்புல வந்துச்சுன்னா சிலர் மயக்கம் அடைச்சிடுவாங்க, பார்க்க அருவருப்பப்படுவாங்க, சங்கோச்சப்படுவாங்க, வலியால் துடிப்பாங்க. ஸோ எந்த விதமானாலும் இருக்கலாம், ரத்தத்தை பார்த்தா நிறைய எமோஷன்ஸ் மாறுபடும். டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை வந்து கெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா அது வந்து அவங்க உயிரை காக்கிற எனர்ஜி அப்படிங்கிறனால. ஆனால் புச்சர் அப்படிங்கும்போது அந்த கசாப்பு கடைக்காரங்க வந்து அந்த உயிரை, அந்த சதையை உயிரோடு இருக்கும்போதே துண்டு துண்டாக அதை வெட்டி அதை வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எவ்வளோ இறுக்கமான மனநிலையில் இருக்கணும். அந்த இறுக்கமான ஒரு மனநிலை தெரிஞ்சோ தெரியாமலோ திருவாதிரைக்குள்ளே வந்துடுது. அப்போ அவங்க சிலரால இல்ல பலரால இரக்கமற்றவர்களாக பார்க்கப்படுறாங்க. நான் நிறைய திருவாதிரையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்களையும் ஆண்களையும் பார்த்துருக்கேன். அந்த பெண்கள் திடீர்னு கொடுக்குற எமோஷனல் த்ரெட்டன், அந்த ஆண்கள் கணவன்மார்கள் கொடுக்குற சில எமோஷனல் த்ரெட்டன், காதலனோ காதலியோ கொடுக்குற அந்த எமோஷனல் த்ரெட்டன். எப்படி நான் ஒரு கிளைண்ட்டு சொன்னேன்ல, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவங்க எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லுங்க மேம். இன்னைக்கு ஜாதகம் பார்க்க இங்கே வந்துருக்கோம், பேச ஒரு சாதாரண கோவம் மேம். அந்த கோவத்தில் ஸ்டீரிங்லேருந்து கை எடுத்துட்டாரு, வண்டி 150ல போயிட்டு இருக்குங்க மேம். இன்னொரு வார்த்தை பேசினா நான் ஸ்டீரிங் தொடமாட்டேன்னு சொன்னவர் ஸ்டீரிங்லேருந்து கையை எடுத்துட்டாரு. நான் ஒரு நிமிஷம் செத்து திருப்பி கீழே வந்தேன், அப்போ காலில் விழுகிற குறைய நான் கதர்ன பிறந்தா ஒரு ஸ்டீரிங்கை பிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கு திருவாதிரையால முடியும். இந்த கசாப்பு கடங்காரங்க
திருவாதிரைக்காரங்க ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க வந்து அந்த ஆக்ரோஷத்தை அவங்க உள்ளுக்குள்ள அடக்கி இருப்பாங்க. ஆனா அந்த சோல் வந்து உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 2 கட்ட நிலைமையில அந்த சோல் இருக்கும். திருசங்கு மாதிரி ஒரு எனர்ஜி. நான் சொல்லுவேன், சில நட்சத்திரங்களை பார்த்தா, அந்த குழந்தையில பார்த்தா அவங்க எவ்வளவு சுகம் சௌரியமா இருந்தாலும், அந்த ஜாதகர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும், வெளியில இருந்து பார்த்தா எவ்வளவு படோடபகமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நான் சங்கடப்படுவேன், வருத்தப்படுவேன். அந்த ரியல் உள்ள யாருங்கிறது நமக்கு மட்டும், அஸ்ட்ராலஜருக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த டியர் டிராப்ஸை குறிக்கக்கூடியது திருவாதிரையோட எனர்ஜி. சோ அவங்களுக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ள மனசு வந்து அழுதுகிட்டே இருக்கும். எப்பவுமே திருவாதிரை உள்ள அழுகும், வெளியே தெரியவே தெரியாது. வெளியில வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டூயல் தானே, மாஸ்க் தானே, ஏதாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, எல்லாமே கையில கிடைச்ச மாதிரி காட்டிக்குவாங்க. சோ அவங்க திருவாதிரை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய முக்கியமான ஏரியா ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, அவங்க கையில இருக்கிற வைரத்தை மதிக்கவே மாட்டாங்க. ராகுட நட்சத்திரம் வந்து பேராசை மேய்ந்தது, எல்லை இல்லாதது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு அம்மாவா ஒருத்தர் வந்தாலும் சரி, அப்பாவா வந்தாலும் சரி, குழந்தையா வந்தாலும் சரி, கணவனா வந்தாலும் சரி, மனைவியா வந்தாலும் சரி, பாஸா வந்தாலும் சரி, கலிகா வந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு கிடைச்சத விட அது ஒருவேளை பெஸ்ட்டோ, இவங்க ஒருவேளை பெஸ்ட்டோ, அவங்களுக்கு அதை விட பெஸ்ட் வீடு கிடைச்சிருக்கோ, பெஸ்ட் கார் கிடைச்சிருக்கோன்னு மற்றவங்களோட உயரத்தில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கையில் இருக்கிற பெஸ்ட்டை வந்து மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுவாங்க. அது டைரக்டா பண்றாங்களா இன்டைரக்ட் பண்றாங்களாங்கிறது எகைன் அந்த புதனுடைய வேலை, புதன் ராகுட வேலை. சைக்கோ கில்லர் ஒரு ஸ்மைல்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த ஸ்மைல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. யார் அந்த இதை சாகிறதுக்கு முன்னாலையும் ஒருத்தர் பார்த்து சிரிப்பாங்க. அவங்க ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா அவங்க சாக போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்மைலுக்கு பின்னால் அந்த பெரிய கொலை விஷயம் இருக்கு, ஒரு உயிர் பயம் இருக்குங்கிறத வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு மாஸ்க்கை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கூட டிராவல் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு இன்டைரக்டான ஒரு த்ரெட்டன் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது, இவங்க சந்தோஷப்படுறாங்களான்னு தெரியாது. ஒரு கணவனுக்கு வந்து இந்த மனைவிக்கு நம்ம எல்லாமே கொடுக்குறோம், இஸ் ஷி ஹாப்பி வித் வாட் எவர் ஷி இஸ் ரிசீவிங், நான் இவளுக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் எல்லாமே சந்தோஷப்படுறாள், அவளுக்கு எல்லாமே போதுமானதா கிடைச்சிட்டு இருக்கா. அது அன்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஃபாதரா கொடுக்குற ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், ஒரு அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து தன் குழந்தைக்கு கொடுக்குற பாதுகாப்பு தாயா நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா இந்த திருவாதிரை குழந்தைக்கு. ஸோ அந்த அம்மாவால் அதை அனுமதிக்கவே முடியாது. திருவாதிரோட உண்மையான லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, யாராலுமே மறைச்சு போற தருவாயில கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாஸ்கை போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குறதோ, அவங்க கிட்ட இருந்து எமோஷன்ஸ் வாங்குறதோ ரொம்ப பெரிய சிரமம். முதல்ல எல்லாமே வேணும் 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 வேணும்னு கிரேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எவ்வளவு கையில கிடைச்சாலுமே ராகுக்கு வந்து திருப்தியே அடையாது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில கிடைச்ச சந்தோஷத்தை கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். திருவாதிரை cannot count their blessings. அவங்கள பிளஸிங்ஸை கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, நான் சொல்றது வந்து நெகட்டிவ் திருவாதிரையை, நெகட்டிவ் ஃபேஸை ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல உன் வேண்டேன், பொருள் வேண்டேன், உடை வேண்டேன், உடல் வேண்டேன், வீடு வேண்டேன், புருஷன் வேண்டேன், பொண்டாட்டி வேண்டேன், குழந்தை வேண்டேன், உயிர் வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் பிச்சு 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 தூக்கி போட வச்சிருவாங்கள. யோகியும் திருவாதிரை தான், போகியும் திருவாதிரை தான். ஸோ ருத்ரனுடைய சிவனுடைய குணாதிசயம் நமக்கு எப்பவுமே தெரியும். விளையாடி பார்ப்பாங்க. திருவிளையாடல் படம் பார்க்காதவங்க யாருமே சின்னதுல இருக்க மாட்டோம். என்ன மாதிரி விளையாட்டெல்லாம் ஒரு தகப்பன் செய்யற ஒரு யாகத்துக்கு போய் அந்த பார்வதி வந்து கலந்துக்க அனுமதிக்க மாட்டார். எனக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்கல, என்ன ப்ராப்பரா இன்வைட் பண்ணல முறைப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தக்ஷனோட யாகத்துக்கு பார்வதி போனோம் வாங்க தம்பதியா போலன்னா ஒத்துக்கவே மாட்டாப்ல. பார்வதி எப்படியோ பிடிவாதம் முடிச்சு மல்லு கட்டிட்டு அங்க போய் நின்னா எல்லாவும் பார்வதிக்கு அங்க மரியாதை இருக்காது. என்ன பண்ணுவாங்க, அதே யாக குண்டத்துல குதிச்சிருவாங்க. சிவனுக்கு அப்படியே ருத்ர தாண்டவம். என்னோட மனைவியை வந்து, என்னோட சக்கியை வந்து உயிர் மறிக்கிற அளவுக்கு தூண்டிட்ட பெத்த தகப்பனே நீன்னு சொல்லி தக்ஷனோட கழுத்தை அறுத்துருவாப்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்திரன் வந்து ப்ளீஸ் பண்ணி மற்ற தெய்வங்கள்லாம் வந்து அவரை ப்ளீஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஆட்டோடைய தலையெடுத்து தக்ஷனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படியும் ஒரு கதை இருக்கு. என்னன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமற்ற நபர்களாக சில சமயம் அவங்க தென்படுறாங்க. கோவம்னு சொல்ல முடியாது, ருத்ர தாண்டவம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அமைதியா தெரியுறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள பீஸ்ஃபுல்லா அவங்க வெளியே காட்டிக்கிறாங்களோ, அந்த உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை வெடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த உறவுல அவங்க இருந்தாலுமே அவங்கள ரொம்ப சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, திருவாதிரோட இன்னொரு சிம்பிள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாயோட ஐகான். ஸோ நாய்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம தடவி கொடுத்தா ஏமாந்துருவாங்க. அப்போ என்னன்னா, திருவாதிரைக்காரங்களை ஒருத்தருக்கு போய் ப்ளீஸ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு 2 தடவை வருடி கொடுத்தாச்சுன்னா அவங்க அப்படியே மந்திரிச்சுட்ட நபர் மாதிரி அப்படியே உருகி 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 கூட கழுத்தெடுத்தாலுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் குழந்தை இருக்குன்னா ஒரு பரிவுக்கும், ஒரு பாசத்துக்கும், ஒரு காதலுக்கும் அவங்க மயங்கக்கூடாதுங்கிறத பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வளர்ந்தவங்க திருவாதிரைக்காரங்க இருந்தாங்கன்னா அழகை பார்த்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது, நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லை நம்மளோட எமோஷனலுக்காக நம்ம ஏங்குறோமே அந்த வீக்னஸுக்காக யாராவது நமக்கு ஆறுதல் கொடுக்க வராங்கிறாங்க, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண் நாய்களை ஆண் நாய்கள் எவ்வளோ துரத்தும் அப்படின்னு. ஸோ இப்போ எங்கெல்லாம் நீங்கள் நாய்களை கும்பலாக பார்க்குறாங்களோ பப்ளிக்கு, அங்கெல்லாம் நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். கும்பலாக பார்த்தாங்கன்னா, அதுவும் படுத்துட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை, நடந்து கும்பலாக 10 நாய் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீமேல் டாக் இருக்கு, அந்த ஒரு ஃபீமேல் டாகை ரேப் பண்ணுறதுக்கு தான் அத்தனை நாய்களும் போயிட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் டெரிட்டரி ப்ரூவ் பண்ணும். அந்த 10 நாயுமே தான் அப்படிங்கிறத அந்த பெண்கிட்ட ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அது வந்து லிட்ரலி பார்த்தா அந்த பெண் நாய்க்கு உண்டான கொடுமை.
ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்ப்பாளினரால் ஏதோ ஒரு விதத்தால் சேஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. வாழ்க்கை துணை இல்லாத யாரோ ஒருத்தர் இவங்ககிட்ட என்ன வீக்னஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த வீக்னஸை ஃபில் பண்ணுறதுக்குன்னு ஒரு நபர் வந்து மாமா ரூபத்திலையோ, அத்தை ரூபத்திலையோ, அக்கா ரூபத்திலையோ, அண்ணி ரூபத்திலையோ, கலிகு ரூபத்திலையோ, ஆணாக இருந்தால் பெண் மூலமாக, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஆறுதல் கொடுக்குறாங்க. அதில் அவங்க விக்டிமாக மாறிடுறாங்க. ஏன்னா நீ தான் தடவி கொடுத்த அன்பு பாசத்துக்கு ஏமாந்துருவியே அப்படிங்கிற சும்மா பேசும்போது திருவாதிரை யாராக இருந்தாலும் சரி பேசும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வச்சு அவங்க மேலே ஒரு கை போட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு கரண்ட் ஏறும், ஒரு பரவசம் மாதிரி ஜிவ்னு ஒரு கரண்ட் ஏறும். ஸோ அதை எதிர்ப்பாளினர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீக்னஸை பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்கள்ல இது யாரும் தப்பான ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸ்டில் ஸோ இந்த ஒரு வீக்னஸ் திருவாதிரைக்கிட்ட இருக்குங்கும் போது அதை அவங்க மறைக்கிறதுக்காக தான் அவங்க ஆக்ரோஷமான ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. அந்த பாசிட்டிவான திருவாதிரை என்ன இதை மறைக்கிறதுக்கு நான் யார் தெரியுமா, என் கிட்ட நீ நெருங்க முடியுமா, ஒரு ஆள் என் பக்கத்தில் வர முடியாது சொடக்கு போடுறவங்களும் இதே திருவாதிரைக்காரங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஷேடோ கிட்ட யாராவது நெருங்கி வச்சோம்னா இது நமக்கே டேஞ்சர் அப்படிங்கிறது புரியும். ஸோ எதிர்ப்பாளினர் திருவாதிரைக்கு நன்மை பயக்க இயலாது. அவங்களோட நீட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண தெரியாத நிலைமைக்கு தான் அவங்களே இருப்பாங்க. இன்னொன்று இவங்களோட நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸுக்கு லிமிட்டே கிடையாது. அப்போ நான் தான் சொன்னேன், போகியும் இவங்க தான், யோகி அவங்க தான். அப்போ சிவபக்தர்கள் வெறிகொண்ட சிவபக்தர்களாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மாறுறாங்க. நிறைய காடுகளுக்கும் மலைகளுக்கும் போய் அவங்க வந்து தன்னை எனர்ஜைஸ் பண்ணிக்கணும், நாய்களோட நிறைய புழங்கணும். இதில் இந்த பாதம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. முதல் பாதம், 2, 3, 4 இதில் இந்த கேரக்டரைசேஷன் மாறுமா? நிச்சயமாவே மாறும். திருவாதிரை 1ன்னு வரும்போது தனுஷில் போயிடும். நவாம்சத்தில் தனுஷில் அந்த திருவாதிரையோட எனர்ஜி போயிருது. ராசியில் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் அவங்க இருக்காங்கனாலே நவாம்சத்தில் அந்த கிரகம் தனுஷில் தான் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி என்ன பண்ணுன்னா அந்த ஜாதகத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் அதர்மம், இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பிரின்சிபல் செட் பண்ணிட்டு அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே வில் பி த பெஸ்ட் ப்ரீச்சர், தே வில் பி த பெஸ்ட் குரு, லவுட் அண்ட் லைக்டு பை ஆல். அதே திருவாதிரை 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் வந்து அமர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து மகரத்துக்குள்ளே போயிடும். ஒர்க்கஹாலிக். அவங்க வந்து வேலைன்னு அந்த ஜாதகரை வேலையில் டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. குழந்தைகளை வந்து சின்னதுலேருந்தே ஒரு ரொட்டீன் ஸ்கெடியூலுக்குள்ள ஒரு ரொட்டீன் லைஃப் காலையில் இருந்துச்சா இதெல்லாம் அம்மாக்கு செய்யணும், இதெல்லாம் அப்பாக்கு செய்யணும், இதெல்லாம் அக்காக்கு செய்யணும், இதெல்லாம் தங்கச்சிக்கு செய்யணும், தம்பிக்கு செய்யணும்னு சொல்லி ரொட்டீன் வந்தால் வளர்ந்தா சீக்கிரமே அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்துறது, வித்தை கற்றுக் கொடுத்து பார்ட் டைம் வேலை செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க்கஹாலிக்காக மாறிடுவாங்க. பெஸ்ட் ராகு அந்த இடத்துல அவங்க வச்சதான் ரூல். அந்த அளவுக்கு தொழிலில் கோல் வச்சுறதுக்கு உண்டான எனர்ஜி அங்கே கிடைச்சிடும். அடுத்த திருவாதிரை கும்பத்துக்குள்ள போயிடும். இதுதான் கொஞ்சம் டேஞ்சர். திருவாதிரை 3ஆம் பாதம் வரும்போது நவாம்சத்தில் அந்த கிரகம் கும்பத்தில் போய் அமரும். எகெயின் கும்பம்ங்கிற ராசிக்கு நோ பவுண்டரி, நோ லிமிட். அப்போ அங்கே தான் அவங்க கொஞ்சம் சிக்கிறதுக்கான நம்ம ஒரு பயம் சொன்னோம்னா திருவாதிரை ஒரு பயம் சொன்னால் இவங்க தான் காமத்துக்கும் மோகத்துக்கும் அந்த காமம் அப்படின்னா நாட் ஒன்லி லஸ்டி ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, பணத்தின் மீது மோகம், ஏதோ ஒரு விஷயத்தில் அதீதமான மோகம் ஏற்படும். அந்த ட்ராப்பில் மாட்டக்கூடியவங்க திருவாதிரை 3ல் பிறக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க ப்ராப்பராக சேனலைஸ் ஆகி காடு மலன் நிறைய அலைஞ்சு எனர்ஜைஸ் ஆக்கிட்டாங்க, சிதர்களோட கான்டாக்டில் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது தி பெஸ்ட் எலிவேட்டட் பர்சனாக மாறுவாங்க. ஆனால் ஆசைகளாச்சு எல்லாருமே அவங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். எஃபர்ட்ஸை போடாமல் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். 2ஆம் பாதம் போது அவங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு சுகம் சொரியதை தொழில் மூலமாக இப்போ இருக்குவாங்க. தனுஷில் நவாம்சத்தில் போய் அமரும்போது ராகுட நட்சத்திரத்தில் கிரகம் நவாம்சத்தில் தனுஷில் இருக்கும்போது அவங்க ப்ரீச்சராக மென்டராக இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான கௌரவத்தையே எல்லாரும் தேடி கொண்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்னோட மாஸ்டர், நீங்கள் என்னோட டீச்சர், ஸோ ஐ வுட் லைக் டு ஹானர் யூன்னு வரும். அடுத்த 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மீனத்தில் போய் அமரும். அது வந்து நிறைய விஷயங்களை எதுவும் கடந்து போகணும்னு விட வேண்டிய ஒரு ராசி. நவாம்சத்தில் ராகு நட்சத்திரத்தில் ராசியில் இருக்கிற கிரகம் திருவாதிரையில் இருக்கிற கிரகம் நவாம்சத்தில் மீனத்தில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. பாதம் 4 அது மீனத்தில் போய் நவாம்சத்தில் அமரும். அப்போ என்ன அந்த இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் வந்து அங்கே கிவ் அப்னு பண்ணாது. அது விட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த பாவகாரத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்காது. அது மூலமாக அவங்க நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எதிர்கொள்வாங்க. அந்த நபர்கள் தான் நான் சொன்ன மாதிரி உயிர் வேண்டேங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிச்சு போட்டு கடைசியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட சுற்றி எல்லாமே இருக்கும். பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், வயிறு இருக்கும், வைடூரியம் இருக்கும், எதையுமே அவங்க தொட மாட்டாங்க. நெத்தியில் ஒரு பட்டை, கழுத்தில் ஒரு கொட்டை அப்படின்னு போட்டுட்டு உடம்பு முழுக்க டாட்டூஸை குத்திக்கிட்டு அவங்க அந்த திருவாதிரை நட்சத்திரம் ப்ராமினெண்ட் ஒருத்தர் இருந்தாச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு வஜ்ரமாக்குவாங்க, வைரமாக்குவாங்க, இருக்குவாங்க. ஸோ அந்த ருத்ரனோட அவங்க முகம் வந்து டார்க் கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய மலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. வெறி கொண்டு டேட்டூஸ் உடம்புல ஏற்றுவாங்க. இந்த சிவனோட படம் போடுறது, ரொம்ப ஹார்ஷான அக்ரஸிவான டேட்டூஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி திருவாதிரை சம்மந்தப்படும் போது ருத்ரன் சம்மந்தப்படும் போது அதெல்லாம் செய்வாங்க. திருவாதிரைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி சில நட்சத்திரங்களை மேரேஜில் வந்து தவிர்க்கணும். பார்ட்னர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அவங்க திருமணத்துக்குன்னு போகும்போது இந்த கேரக்டர் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா என்னெல்லாம் பார்ட்னர்ஸாக செலக்ட் பண்ணலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி. ராகுவோட நட்சத்திரத்துக்கு குருவோட நட்சத்திரம் வந்து என்றைக்குமே கொஞ்சம் பேசிவே பண்ணக்கூடியது. இது பேசிவே எப்படி பண்ணுன்னா ராகு வந்து கிவ் மீ மோர். ராகுட நட்சத்திரத்தை வந்து குருவோட நட்சத்திரம் எப்பவுமே பேசிஃபை பண்ணுன்னு சொல்லுவோம். இன்னொன்று திருவாதிரை நம்ம சந்திர லக்னமாக வச்சு பார்க்கலாம், சூரிய லக்னமாக வச்சு ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஜென்ம லக்னத்தை வச்சு கூட ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லாமே வேலை பண்ணும். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற அஸ்ட்ராலஜரோட இன்ட்யூஷன், அவரோட அந்த எனர்ஜி அவரை முக்கியம். நம்ம சந்திர லக்னம் வச்சு எடுத்தோம்னா திருவாதிரை யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வந்து தனுஷா மாறிடுவாங்க. அப்பனுக்கே படம் எடுப்பாங்க. நீ பண்ணுறது தப்பு. அங்கே இருக்கிறது யார்? ருத்ரன். ருத்ரனுக்கு பாடம் எடுக்கணும்னா அப்போ இங்கே 7ஆம் பாவம் தனுஷ் என்ன மாதிரியே உங்களுக்கு வேலை பண்ணணும்.
ஸோ அந்த ஒரு எனர்ஜியோட தான் அவங்க ஒரு வாழ்க்கை துணை எடுப்பாங்க. அதில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம். அதில் மூலம் நம்ம திருவாதிரையோட இணைக்க மாட்டோம். நம்ம நினைப்போம் இது பெண்ணா இதானா இதானே இணைக்கலாம், இல்லைன்னா இணைக்கக்கூடாது, அது சிறப்பல்ல. 2 பேர் மாறி 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 கடிச்சுக்குவாங்க, 2 பேர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. பூராடம் வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள். சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது ராகுட நட்சத்திரத்தோட கொஞ்சம் பாசிஃபை ஆகும். ஸோ இது நீங்கள் வேறு 10 பொருத்தத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிற கான்செப்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னொன்று உத்திராடம். உத்திராடத்துக்கும் அந்த நேம் வேணும், ஃபேம் வேணும், பவர் வேணும், ஸோ அந்த ஐடென்டிட்டி வேணும். அப்போது ராகுக்கு எதை கொடுத்தாலும் சரின்னு வாங்கிக்கும். ராகுக்கு எதாவது சாப்பாடு வேணுமா, நான் கொடு எனக்கு நிறைய கொடு, பணம் வேணுமா எனக்கு நிறைய கொடு, புகழ் வேணுமா எனக்கு நிறைய கொடு, போதை வேணுமா எனக்கு நிறைய கொடுன்னு தான் ராகு கேட்கும். அப்போ அந்த உத்திராடமும் திருவாதிரையும் கூட ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகிடும். சூரியனோட நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம் கூட ஆம்பிளிஃபைஸ். ஸோ ஓரளவுக்கு பொருந்திடுது. ஸோ மூலத்தையும் கார்த்திகையும் ரேவதியையும் பூரத்தையும் தவிர்த்தாலே திருவாதிரை வில் பி சம்பவ் கம்ஃபர்டபுள். இந்த 4 நட்சத்திரம் இணைக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல லக்னம் நின்னாலும் நான் எப்போ சொல்கிற மாதிரி சந்திரன் நின்னாலும் லக்னாதிபதி நின்னாலும் திருவாதிரைக்கு கார்த்திகை ரேவதி போகிற மூலத்தை இணைக்க வேண்டாம். பாக்கி எல்லாம் ராகு வந்து எதை கொடுத்தாலுமே காப்பி கேட் அண்ட் பூம், அவங்க எதை கொடுத்தாலும் பகாசுர மாதிரி ஸ்வாகா பண்ணிவிட்டு அதை வெளியே பண்ணிடுவாங்க. இன்னொன்று திருவாதிரை வந்து க்ரியேட்டிவிட்டியில் நிறைய இண்டல்ஜ் பண்ண வச்சிடணும். நிறைய நாய்களோட அவங்கள புழங்க விடணும். திருநாய்களை தத்தெடுத்து வளர்க்க சொல்கிறது. ஸோ நாய்களோட ஆர்ஃபனேஜில் போய் ஷெல்டரில் போய் உங்களை கொஞ்சம் ஊழியம் பண்ண வைக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வைரம் போட்டு கொடுத்துடலாம், மோதிரமாக போடும். என்னங்க பெரிய கொள்ளையடிக்கிற காசில் இருக்காது. மற்ற ஜெம்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கிடைக்காது, ஆனால் வைரம் எப்போவுமே நமக்கு ஒரிஜினல் கிடைக்கும். நல்ல ஒரு வைரம் வாங்கி அவங்களுக்கு மோதிரமாக போடலாம், காலில் கடுக்கனாவும் போடலாம். 5 முக ருத்ராட்சம் வாங்கி கழுத்தில் போட்டு விடுறது, பச்சை நூலில் போட வைக்கிறது. ரெகுலராக உங்களுக்கு நல்ல விபூதி, நாட் இந்த கெமிக்கல் வாசனையில் இல்லாமல் விபூதி வீட்டில் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விபூதி ஒரிஜினலாக பண்ணிட்டு அந்த விபூதி நெத்தியில் டெய்லி தரிச்சுக்கிறது, காலபைரவ அஷ்டகம் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை கேட்கறது. ஸோ இதெல்லாமே திருவாதிரை ஆக்டிவேட் பண்ணும். இன்னொன்று சிவன் கூலாகிறது. இவங்க உள்ளுக்குள்ளே கதறுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. தே வில் லிட்டரலி ஸ்க்ரீம். சைலண்டாக சிலர் அழுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக அழுவாங்க, அகோரமாக அழுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஐசோலேட் பிளேஸில் போய் அவங்களை அழுகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். தெரப்பியாவே சிலர்லாம் பண்ணுறாங்க. மலை உச்சியில் போய் அழுக விடுறது, கத்த விடுறது, காடலுக்கு நடுவில் கத்த விடுறது. ஷவரில் நின்று அவங்க தன்னோட எனர்ஜி வெளிப்படுத்திக்கலாம். ஷவரை ஃபுல் ஷவரில் வச்சுட்டு தே கேன் ஷவுட், தே கேன் ஸ்க்ரீம், தே கேன் லாஃபிங் தெரப்பி மாதிரி இது கிரைங் தெரப்பி. திருவாதிரைக்கு கிரைங் தெரப்பி வந்து பெஸ்ட். நிறைய திருவாதிரை அழுகவே மாட்டாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள அழுகிறதுக்கு வாய்ப்பு வரும்போது அவங்கள அழுக தூண்டி விட்டாலே போதும். அந்த தண்ணி வெளியே வரும்போது தே வில் ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். ஸோ அந்த ஐசோலேட் பிளேஸில் அவங்கள ஸ்க்ரீம் பண்ண விடுறதும், மலையில் ஷவரில் அவங்க எனர்ஜிஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸில் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அடிக்கடி அவங்கள வாட்டர் ஃபால்ஸை சேஃபாக பார்த்து கொண்டு போய் கூட்டி அருவி நீர் தலையில் கொட்டும்போது தே வில் பாசிஃபை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது திருவாதிரையோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மிதுனம் எப்போவுமே எல்லாத்துக்கூடயுமே அனுசரிச்சிடும். அங்கே இருக்கிற ராகுட நட்சத்திரம் மட்டும்தான் என்ன அனுசரிக்கணுமான்னு சொல்லும்போது நான் இன்னும் நடிக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 பிட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 பிட் எக்ஸ்ட்ரா போடுறதான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ அதில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது இருந்தால்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பிளேபேக் மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது, முதல்ல திருவாதிரையில் அந்த ஒருத்தருக்கு சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரம் நிற்கிது அப்படின்னா எப்படி இருக்கும்? சூரியனோட மெயின் கருவத்துவம் வந்து ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஈகோ போய் தொற்றவே கூடாது. அவங்களுக்கு உண்டான கௌரவத்தையும், அவங்களுக்கு உண்டான மரியாதையும், அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும், அவங்களுக்கு உண்டான அந்த முதல் மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல திருவாதிரை வந்து ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். சந்திரன் அங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா, நீ நல்லவனா, நீ கெட்டவளா, உனக்கு இது பிடிக்குதா, உனக்கு இது பிடிக்கலையா, நீ சந்தோஷமா இருக்கியா, நீ துக்கமாக இருக்கியா, உனக்கு இது போதுமா, இது பத்தாதா, யாரோ ஒருத்தர் நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த நிஜமாவே அந்த கிடைச்சதா எல்லா விஷயமோ அப்படிங்கிறது கூட இருக்கிற யாராலையும் அம்மாவால் குழந்தைக்கு இதாக போதுமா, நான் சமைச்சிருக்கேன், இந்த டேஸ்ட் உனக்கு பிடிச்சதான்னு ஒரு அம்மா கேட்டால் பிடிச்சதுன்னு சொல்லும். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கே, ஏமா உனக்கு நான் சமைச்சது பிடிச்சதே இல்லையாடி, டேஸ்ட் உண்மையை சொல்லு அப்படிம்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் பசங்களும். ஸோ சந்திரன் திருவாதிரை இருக்கும்போது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு இடம். அந்த நாயகன் கமலஹாசன் மாதிரி அப்பா நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி தான் நீ காலம் முழுக்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ராகுட நட்சத்திரத்தில் ராகு கூட சந்திரன் இருந்தாலே அது வந்து அது எஸ்பெஷல் திருவாதிரை இருந்தால் அவங்க ஜூம் லென்ஸ், அவங்க நார்மல் விஷனில் எதையுமே பார்க்க மாட்டாங்க. கண்ணிலேயே ஜூமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, காதில் ஜூம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மண்டக்குள்ள ஜூமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மூக்குல ஜூமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஜாஸ்தி ஃபீல் பண்ணுறது, ஜாஸ்தி சென்ஸ் பண்ணுறது. ஸோ இது நல்லா இருக்காது இல்லையா? மேலோட்டமாக செலுத்து போனால் நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே ஜூம் லென்ஸோடயே பார்த்துட்டு இருந்தா ஜூம் லென்ஸோடய ஃபீல் பண்ணுவாங்க. அது சந்தோஷம், துக்கம், அழுகை, காமம், குரோதம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு அமைப்பு. அவங்க உண்மையாக யாருமே அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வெளிக்காட்டவே மாட்டாங்க. அப்போ கூட இருக்கிறவங்களாம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ செவ்வாய் திருவாதிரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷனே வச்சுக்கலாம். செவ்வாய் திருவாதிரை இருக்கும்போது ஆல்ரெடி செவ்வாய் வந்து ரெஸ்ட்லெஸ் பிளானட். அந்த ராகுட நட்சத்திரத்தில் எஸ்பெஷல் திருவாதிரை இருக்கும்போது
அவங்க நார்மலாக அவங்களோட கோவத்தை ட்ரிகர் பண்ணோம்னா, அவங்க நினைச்சதை அவங்க அடைய முடியாமல் போச்சுன்னா, அவங்க பிரயாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிரயாணம் பண்ண முடியாமல் போச்சு. இந்த வண்டியில் கோவத்தில் எட்டி உதைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஒரே வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா உதைக்கிற வழியில் வண்டி 3 சுற்றி விழுகணும். ஸோ அந்த மாதிரி அந்த பிரயாணங்கள் தடைப்படுச்சுன்னா, தான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னா, பிரதாப் போத்தன் ஏதோ ஒரு படத்தில் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அவங்க தன்னோட எமோஷனை கன்வே பண்ண முடியல, தான் நினைச்சது நடக்கல அப்படிங்கும்போது டங்கு குத்திக்கிறவங்கலாம் செவ்வாய் திருவாதிரை இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும்னு பார்க்குறேன், ஒரு விஷயத்தை டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறேன், புதனுக்கும் எடுக்கலாம். நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகே டு தி கோர்னு எக்ஸ்பிரஸ் பண்ணேன், பட் யூஆர் நாட் இன் த ரிசீவிங் எண்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, நீங்கள் எடுக்கிற ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு திராணி அங்கே இல்லவே இல்லை பக்கத்தில், யாருக்குமே அந்த எனர்ஜி இல்லை. ஸோ அது மூலமாக செவ்வாய் வந்து அதிகமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். கோவத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, காமத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, குரோதத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, துக்கத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் திருவாதிரையோட காம்பினேஷனில் கரெக்டான பேரண்டிங், கரெக்டான ஒரு மாஸ்டரோட கைடன்ஸ் வேணும். புதன் திருவாதிரை வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டேங்கன்னா பரப்பி விட்டுருவாங்க. என்னத்தை பரப்புவாங்கங்கிறது ஃப்ரீவில். நல்லது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் உருப்படியான எந்த விஷயத்தையும் பகிர மாட்டாங்க. ஒரு ஜாதியை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு மதத்தை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை, ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறவங்கள, பெண்களை, ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வர்ணங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கழுவி ஊற்றிட்டே இருப்பாங்க. அது நெகட்டிவ் புதனின் திருவாதிரை. பாசிட்டிவ் புதனின் திருவாதிரைனா நிறைய சிவனோட பக்தி சாங்ஸை பரப்புவாங்க, புராண கதைகளை பரப்புவாங்க, கர்மத்தை பற்றி நிறைய பரப்புவாங்க, தர்மத்தை பற்றி நிறைய பரப்புவாங்க. ஸோ புதனின் திருவாதிரை தே ஸ்ப்ரெட் எனிதிங், தே இன்ட்ராக்ட், தே நிறைய என்ன சொல்கிறது, இந்த கேட்ஜெட்ஸை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவங்களால அதை கொடுக்க முடியும். குரு திருவாதிரையில் இருந்துச்சுன்னா அவங்கள போகிற ஒரு மற்றவங்க சிவனை பார்த்ததுக்கும் ஈஷா யோகமயத்தில் நம்ம சிவனை பார்க்கறதுக்கும் எவ்வளோ கோயம்புத்தூரில் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த சிவனை வந்து பிரம்மாண்டமா கட்டிட்டாரா. இப்போ ஈஷா வர்றதுக்கு முன்னால சிவபக்தர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சு, ஈஷா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சிவபக்தர்கள் உருவாயிருக்காங்க. அந்த குரு ராகு காம்பினேஷன் தான் அங்க இருக்கிறது. அந்த குரு ராகு அங்க இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை வந்து இவ்வளோ பிரம்மாண்டப்படுத்த முடியும், அந்த எனர்ஜி. ஸோ இதுலயே எல்லாமே அடக்குமா. அந்த குரு ராகு அவங்க வந்து அசுர குரு, அங்க சுக்கராச்சாரியர் இல்ல, தேவகுருக்கு அசுரபலம் வந்தா என்ன மாதிரி இருப்பாங்க. வந்தோமான உனக்கு எல்லாத்துக்கும் எல்லா தீட்சையும் கொடுறா, எல்லா விதையும் கொடுறா. அவங்க தர்மத்தை ப்ரீச் பண்றதாட்டும், அவங்க பாரம்பரியத்தை பண்பாடத்தை ப்ரீச் பண்றதாட்டும், அவங்க தெய்வ வழிபாட்டை ப்ரீச் பண்றதாட்டும், மதத்தை பற்றி போதிக்கிறதாட்டும், எல்லாமே வந்து மற்றவங்க பண்றதை விட பிளாஸ்டா இருக்கும். அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். சுக்கிரன் உள்ள ராகு நட்சத்திரத்தில் வந்துருச்சுன்னா அப்படின்னா அந்த ஆடல் அலங்காரம் மாதிரி தான். அப்படியே அவங்க வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே எல்லாமே என்ஜாய் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் அனுபவிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பிறப்பாங்க. சுக்கிரன் இஸ் மென்ட் ஃபார் அன்கண்டிஷனலி லவ் ஆல், அன்கண்டிஷனலி சர்வ் எவரிதிங். சுக்கிரன் வந்து கண்ணியில் கணக்கு பார்க்குற இடத்துல உச்சம் அடையிறது இல்லை, இங்கே நீச்சமாக கணக்கு போடுற இடத்துல நீச்சம் அடைச்சிட்டு அன்கண்டிஷனலாக எல்லாத்தையும் கிவ் அவேன்னு சொல்கிற மீனத்தில் போய் தான் சுக்கிரன் உச்சம் அடையுது. எங்கே போய் அங்கே அப்பவும் புதன் நட்சத்திரம், அது வேற விஷயம். ஸ்டில் அது உச்சமடைகிற இடம் வந்து மீனம். ஏன் எங்கே ரேவதியில் போகுது அப்படின்னா, புத்தா வந்து புதனோட கனெக்ட் ஆன எனர்ஜி, புத்தரோட எனர்ஜி வந்து புதனோட கனெக்ட் ஆகுது. புதன் சால்வேஷன் நோக்கி போயிருக்காரு. நம்ம புதன் ரொம்ப கால்குலேட் பண்ணுவோம், புதன் ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், ரொம்ப யோசிச்சு கேள்வி கேட்கும், அதனால புதன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதர்வன வேதமே புதன் தான். ஸோ மீனத்தில் சுக்கிரன் அன்கண்டிஷனலாக கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு அந்த சுக்கிரன் போய் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு கிவ் மீ மோர். அப்போது இதை அஃபண்டாக யாரும் எடுக்க வேண்டாம். உடனே பர்சனலாக போய் ஒய்ஃப் மேலே, ஹஸ்பண்ட் மேலே, குழந்தைங்க மேலேன்னு பொருத்தி பார்க்க வேண்டாம். ஃபிசிக்கலி லஸ்டினா இவங்க ரொம்ப தேடக்கூடியவங்களாகவும் கொடுக்கக்கூடியவங்களாகவும் மாறிடுறாங்க. இப்போ நிறைய இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இது எஸ்பெஷலி மிதுனத்தில் வந்துச்சுன்னா அந்த வேலையை உறுதியாகவே செய்யுது. ஸோ பேரண்டிங்கில் கவனமாக இருக்கணும். அவங்க தேவையில்லாமல் அந்த ரேப் விஷயங்களில் பிடிச்சாலும் பிடிக்கனா ஃபோர்ஸ் பண்ணு ராகு. பிடிச்சாலும் பிடிக்கப்பட்டியாடும் அந்த செக்ஸுக்கு ஃபோர்ஸ் ஆகிறது, காதலுக்கு ஃபோர்ஸ் ஆகிறது. எனக்கு அந்த பையனை பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, ஆனால் அந்த பொண்ணு எமோஷனல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது, காதல் சொல்லி எனக்கு அப்படி மென்டல் ப்ரெஷர் போடுது. எனக்கு இந்த பையனை பிடிக்கல, அந்த பையன் எனக்கு மென்டல் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க போது இந்த சுக்கிரன் திருவாதிரையில் இருக்கிற காம்பினேஷனில் வரும். சுக்கிரன் சுவாதியில் இருக்கும்போது இந்த ராகு நட்சத்திரத்தில் எஸ்பெஷலி திருவாதிரையில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அவங்க ஃபீல் ஆவாங்க. விருச்சிக விசாகத்துலையும் அது ப்ராமினெண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நபர்கள் தான் காதலுங்கிற பேரில், செக்ஸுங்கிற பேர்லாம் டார்ச்சர் செய்யப்படுவாங்க. சனி பெஸ்ட் காம்பினேஷன் டு பி a சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். சனி ராகு காம்பினேஷன் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலைக்காரன், அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல எடுக்கணும். எகெயின் சொல்கிறேன், சனி வந்து அன்கண்டிஷனல் உனக்கு இந்த பிளஸிங் நான் கொடுத்துட்டேன். சனி ராகு காம்பினேஷனில் திருவாதிரையில் உங்களுக்கு சனி அமைஞ்சிருச்சு, 10ஆம் தேதியில் அமைஞ்சிருச்சுன்னா பெஸ்ட் காம்பினேஷன். ஆனால் சாட்டனோட தம்புருள் என்ன, கம் அவுட் ஆஃப் எ கம்ஃபர்ட் ஜோன் டு பி a சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அவங்க குடும்பமே இப்போ ஒரு தீம் பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும், இவங்க மட்டும் பிஸ்னஸ் இருப்பாங்க. குடும்பமே ஹில்லில் போய் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அதே ஹில்லில் இவங்க மட்டும் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு நோட் எழுதிட்டு இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக உருவாங்க. இப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான துறைகளை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா எனிதிங். ஏன்னா புதன் இஸ் மென்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி, மிதுனம் இஸ் மென்ட் ஃபார் இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன். ஸோ பொதுஜன மக்களோட நிறைய பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே புதன். நிறைய பேசணும், நிறைய பிரயாணம் பண்ணணும்,
பண்ணணும், வடிவமைக்கணும், அழகுபடுத்தணும், உருவாக்கணும், படைக்கணும். கலைகளுக்கு அதிபதி சுக்கிரனுக்கு ஈக்குவலாக புதனும் தான். அங்கே இருக்கிற ராகு நட்சத்திரம் இந்த கலைகளை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட், பெஸ்ட்டு வெட்டர்னரி, பெஸ்ட்டு கிரியேட்டிவ் பீப்புள், பெஸ்ட்டு கேமரா எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, ஸோ இந்த அழகுபடுத்துறது வடிவமைக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ அனிமல் ஹேண்ட்லர்ஸை பெஸ்ட்டாக இருக்கிறவங்க, எனிதிங் ரிகார்டிங் பியூட்டிஃபைங் அண்ட் கிரியேட்டிவிட்டி எல்லாமே திருவாதிரைக்குள்ள வருவாங்க. லிரிசிஸ்ட் வருவாங்க, ஸோ கதை கட்டுரை கவிதை எழுதுறவங்க வருவாங்க. பிகாஸ் வேர் எவர் தே டச் தே எக்ஸல். ராகு வந்து எதை கொடுத்தாலும் பிரம்மாண்டப்படுத்திடும். அப்போ ராகுக்கு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கிடச்சிருச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்க எக்ஸல் ஆயிடுவாங்க. அவங்க அன்கண்டிஷனலாக அன்பு, பாசம், காதல், பரிவு, கருணைலாம் கொடுக்க தான் பிறந்திருக்காங்கிறத ஒரு 10-12 வயசுலேருந்து புரிய ஆரம்பிச்சுக்குவாங்க. எல்லாரும் துரோகிகளாக இருக்காங்க, எல்லாரும் சுயநலவாதிகளாக இருக்காங்க, என்கிட்ட வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும் போது வயதாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கட் ஆயிரும். விரலூட்டு எண்ணிரலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க லைஃப்பில். ஸோ இவங்க எப்போவுமே அதனால தான் இந்த லோன்லினஸும் ஐசோலேஷனும் திருவாதிரைக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடுது. பெட்டர் மோர் தேர் ஐசோலேட்டட். ஸோ இந்த பசப்பு வார்த்தைகளுக்கும், இந்த சால்ஜாப்புகளுக்கும், இந்த சின்ன சின்ன தடவல்களுக்கும், இந்த உரசல்களுக்கும், இந்த கொஞ்சல்கள், சினுங்கல்கள், இந்த யாராவது இப்படி இந்த பிட்டு போட்டு பார்ப்பாங்கல்ல, இது நமக்கு படியுமா படியாதா, இவங்கெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி யாராவது எஃபர்ட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, துச்சமாக மதிச்சுட்டு போயிடணும்னு சொல்கிறது தான் நான் திருவாதிரை கொடுக்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா அதெல்லாம் தே டோன்ட் டிசர்வ்ங்கிற மாதிரி, இவங்களுக்கு அதெல்லாம் தே டோன்ட் டிசர்வ் தீஸ் பீப்புள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது தே கேல் ரியலி do miracles in life. Don't fall to the prey of opposite gender. Simple. ராகு மேல நிறைய பேருக்கு இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ராகு திருவாதிரையிலேயே ராகு இருக்கும். திருவாதிரையில் ராகு மிதுனத்தில் இருக்கும்போது அவங்க கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க எடுக்கிற ட்ராவலில் அவங்க கவனமாக இருக்கணும். அவங்க ஹவு தே எக்ஸ்பிரஸ் செல்ஃப், ஹவு தே இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ், இது எல்லா விஷயங்களையும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால அது பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சதுன்னா தி பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ், தி பெஸ்ட் கைடு, தி பெஸ்ட் நேவிகேட்டர்ஸ், தி பெஸ்ட் மென்டர்ஸ், இது எல்லாமே பெஸ்ட் மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி. ராகுவோட உச்சத்தை தொடக்கூடிய எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு அங்கே அமைய பெற்றோம். நிச்சயமாக. கான்ட்ராடிக்ஷனான கேது அங்கே வந்து உட்கார்ந்துருச்சு. ஸோ கேது என்ன சொல்லுது? அதிகம் பேசாத. ஏன்னா மிதுனத்தில் போய் கேது அமர்ந்திருக்கு அப்படின்னா ரொம்ப பேசாத, சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லும். நிறைய சொந்தங்களோட நிறைய ட்ராவல் பண்ணாத, ஒரு இடத்துல இரு. என்ன உனக்கு கிடைக்க போகுது? அலைச்சல் எல்லாம் வேஸ்ட்டு. நம்ம பிறந்தது அலையிறதுக்காக இல்லை, நம்ம பிறந்தோட பர்பஸ் வந்து வேறு ஏதோ அப்படின்னால கேது இங்கே வந்து புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். ராகு அதெல்லாம் கேட்கவே கேட்காது. ஸோ இதுவும் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி லைக் திருசங்கு ஸ்டேட். ஸோ முன்னையும் போகாமல் பின்னையும் வரவிடாமல், இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பாய்சனஸான ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு வார்த்தையை பேசினாங்கன்னா ஆழகால விஷம் மாதிரியே சில சமயம் வந்துடும். ஏன்னா ராகு வந்து அந்த அளவுக்கு வீச்சருவாள் மாதிரி அவ்வளோ பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும். கேது கொஞ்சம் விஷத்தை ஆட் பண்ணி விடும், கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆட் பண்ணி விடும். அப்போ நார்மலாக நம்ம பிரிஞ்சரில் வெளியே போ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கும், 3ஆம் பாவமாக மிதுனம் வந்து அங்கே 7ஆம் அதிபதி போய் திருவாதிரையில் உட்காந்துட்டு நிற்கிது. ஸோ கேது அவங்க கூட உட்காந்துருக்குன்னா அவங்க சொன்னாங்கன்னா எதிர்ப்பாளர் கிளம்பிடுவாங்க, ஆப்போனண்ட் வந்து கிளம்பிடுவோம். ஏன்னா இவங்க சொன்னாங்கன்னா சொன்ன மாதிரி இட்ஸ் டன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்களே கூப்பிட்டா கூட அவங்க வர முடியாத அளவுக்கு இவங்களோட அந்த இன்டென்ஸான ஒரு எனர்ஜி வந்து அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய காம்பினேஷன். கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவாதிரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. நம்ம மேலோட்டமாக சொன்னதே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா, நேர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கோ இல்லை அதில் ஒரு கிரகம் இருக்கிறவங்களுக்கோ எந்த அளவுக்கு இது வந்து ரிசனைட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்து என்ன நட்சத்திரத்தை பற்றி வேணும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இதை தாண்டி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பிருந்தா மேமுடைய கிளாஸஸில் அண்ட் உங்களோட கன்சல்டேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இன்னும் நிறைய இருக்குது நட்சத்திரம், நேயர்களுக்கு ஒன்றா கொடுக்கலாம். நன்றி.